குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. தமிழ் வருடங்கள் மொத்தம் 60. ஏன் 60 வருடங்கள் வச்சாங்க அப்படின்னா, இப்போ இந்த வீடியோவை நீங்கள் கேட்குற நேரத்தில் ஒரு கிரக அமைப்பு இருக்கும் இல்லையா, இதே கிரக அமைப்பு மீண்டும் வருவதற்கு 60 வருஷம் ஆகும். இதன் அடிப்படையில் தான் தமிழ் வருடங்கள் 60 அப்படின்னு சொல்லி முன்னாடியே கணிச்சு வச்சுருக்காங்க. 60 வருடம் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் 60 வருடத்திற்கும் தனித்தனியாக பாடல்கள், கவிகள் இருக்குது. ஒரு 4 வரி எழுதிக்கிறாங்க. திருக்குறள் 2 வரி, திருக்குறளோட மூத்த புள்ளியாக அது 4 வரி எழுதி வச்சுருக்காங்க. அதே போல் இந்த வருடத்தில் இந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறதுக்கு அந்த வருடத்தினுடைய பலனை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சிம்பிளாக ஒரே ஒரு வரியில் பலன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு வரியை எடுத்தாங்க. அதுதான் அந்த வருடத்தினுடைய பெயர். நம்ம முன்னோர்கள் அவ்வளவு ஞானம் படைத்தவர்கள். ஸோ அப்படி அந்த வருடத்தினுடைய பெயர்லேயே அந்த வருடம் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிடலாம். அப்படி 60 வருடம் இருக்குது. அப்படி தமிழ் வருடம் 60ல் இப்போது நம்மளுக்கு வரக்கூடிய வருடம் குரோதி வருடம். இந்த சித்திரையிலேருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் குரோதி வருடம். இந்த குரோதி அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு மங்களகரமான வார்த்தை இல்லை அப்படிங்கிறது நம்மளால உணர முடியுது. குரோதி அப்படின்னாவே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குறதே தவிர ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல வருடமாக இருக்கும், சுபகிருது சோபகிருது அப்படின்னு மாதிரி ஒரு நல்ல வருடமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை. குரோதி அப்படிங்கிறதே கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. அப்போ இந்த வருடத்தில் என்னென்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு 4 வரியில் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த கவியின்படி தான் பலன்கள் நடந்துட்டு இருக்குது ஒவ்வொரு வருஷமும் உலகத்திற்கு. இதை யாருனாலையும் மறுக்க முடியாது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 4 வரி கவிதை என்னங்கிறத பார்ப்போம். கோர குரோதியனில் கொள்ளிமிகு கள்ளர்களால் பாரிச்சனங்கள் பயமடிவர், கார்மிற்க அற்பமழை பெய்யும் மகங்குறையுமே சொற்ப விளைவென்றுரை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இந்த பாடலுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கோரமான குரோதி வருடம், கோரமான வருடமே, எங்கும் கொள்ளை களவு கழகங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, எதிரிகளால் மக்கள் தாக்கப்படுவர், எதிரிகளால் மக்கள் பயமடைவர், மழையும் தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல பெய்யாது, அதனால காய்கறி பற்றாக்குறை ஏற்படும், விளைச்சல் குறையும், பயிர்கள் அழிந்து சேதமாகும் அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு அந்த 4 வரியில விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வருடம் பொதுவாக இப்படி தான் இருக்க போகுது. அப்போது உணவு தட்டுப்பாடு வரப்போகுது, பொருளாதாரம், உணவு தட்டுப்பாடு வந்துட்டா என்ன ஆகுங்க, எல்லாம் விலைவாசி ஏறிடும். விலைவாசி ஏறிடுச்சுன்னா எதுவும் காசு கொடுத்து வாங்க முடியாது. முக்கியம் அத்தியாவசியமே சாப்பாடு தான், காய்கறிகள் தான். அதுவே பயிரே விளைச்சல் கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. அது பெரிய எக்கனாமிக்கல் குரோத்தில் எஃபெக்ட் பண்ணும். அது பண்ணாமல் இல்லை. அப்போ எக்கனாமிக்கல் குரோத் எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா திருட்டு பயம் வந்துடும். முன்னாடியெல்லாம் திருடர்கள்னா கொள்ளை கூட்டத்தோடு வந்து மக்கள்கிட்ட இருக்கிறத பிடிங்கிட்டு போயிட்டாங்க. இப்போல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. இல்லை, ஸ்மார்ட் திருடர்களாக மாறிட்டாங்க. பணத்தை எப்படி பேங்க்லேருந்து கொள்ளையடிக்கிறது, மக்கள்கிட்டத்துலேருந்து எப்படி ஸ்கேம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகமாக நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது. கவனமாக இருக்கணும். இது பொதுவான பலன். ஆனால் மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு என்ன நடக்க போகுது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, நல்லா பாருங்க. மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு வருட கிரகங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதன் அடிப்படையில் தான் இந்த வருடமானது உங்களுக்கு பலன்கள் நடக்க போகுது. அப்படி ஏதாவது கிரக பயிற்சிகள் இந்த வருடம் இருக்குது அப்படின்னு பார்த்தா 2 கிரக பயிற்சி இருக்குது. முதல்ல சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 அன்னைக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7/10க்கு அதிபதி 11ஆம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வர்றார். விரய குருவாக இருக்கிறார். இந்த வருடம் முழுக்க அவர் விரய குரு தான், பயிற்சி ஆகிட்டா. அந்த வருட தூக்கத்திலேயே பயிற்சி ஆகிடுவார், 18 நாள்லேயே பயிற்சி ஆகிடுவார். இந்த வருடம் முழுக்க அங்கே தான் இருக்க போகிறார். 2வதா சனீஸ்வர பகவான் பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2025 பங்குனி 15. அப்போ இந்த வருஷ கடைசியில் தான் சனி பயிற்சி ஆகுது. அப்போ அந்த சனி பயிற்சியை பற்றி கவலையே விட வேண்டியதில்லை. வருஷ கடைசியில் தான் பயிற்சி ஆகிறதுனால அது எந்த தொந்தரவுகளையும் செய்யாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.
அப்போ சனி இந்த வருஷம் முழுக்க உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ராகு கேதுக்களுக்கு பயிற்சி கிடையாது. இந்த வருடம் ராகு 10ஆம் இடத்துலையும் கேது 4ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான். அப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்றார் அப்படின்னா, எதிர்பாராத பொருள் செலவுகளை அலைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. என்னதான் நல்ல ஒரு நிலையில் இருந்தாலும், என்னதான் நல்ல ஒரு செயல்களை செஞ்சாலும் நல்ல பெயர் அப்படிங்கிறது கிடைக்காம போகுது அப்படிங்கிறது சொல்லுது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. தொழில் ரீதியாக நிறைய பயணங்களையும் அலைச்சலைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு, குழந்தைக்கு வேண்டி மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல். குழந்தை இல்லாதவங்களுக்கு மருத்துவ செலவு செய்து குழந்தை கிடைப்பது, இல்லை குழந்தை பிறந்துருச்சுன்னா குழந்தைகளுக்கு அப்பப்போ உடல்நல சரியில்லாமல் போகிறது, அதனால சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு. திருமண விஷயங்களில் சற்று அந்த நல்ல மனிதர்களினுடைய உந்துதலோ அவர்களுடைய ஆதரவோ இல்லாமல் திருமணம் தள்ளி போகுது. அதுக்குள்ள முயற்சிகள் எடுக்காமல் தடைபட்டு போகக்கூடிய சூழல். இந்த மாதிரியான திருமணம் மட்டும் கிடையாது, சுபகாரியங்கள் எல்லாமே சற்று கொஞ்சம் முன்பின் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது 12ஆம் இடத்துக்கு குருனால. ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் 7ஆம் அதிபதி போய் 12ல் இருக்கிறது அப்படிங்கிறது திருமண சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் முன்பின் இருக்கிறது தான் நம்ம பார்க்க முடியும். என்னன்னா நல்லா தூங்கலாம், நிறைய செலவு செய்யலாம், அந்த செலவுகள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளலாம். ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம். தேவையில்லாமல் எங்கேயோ செலவாக போகக்கூடிய விஷயங்களை ஒரு வீடு வாங்குறதுக்கோ, வாகனம் வாங்குறதுக்கோ, ஒரு நகை வாங்குறதுக்கோ ஒரு சுப செலவுகளாக மாற்றிக்கலாம், சுப கடன்களாக மாற்றிக்கலாம். இந்த காலகட்டம் எதிர்ப்புகளை மீறி தான் விரும்பிய வாழ்க்கை துணையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் அடிக்கடி வர்றதுக்குண்டான ஒரு சூழல்களை சொல்லுது. மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. சில நேரங்களில் உங்களுடைய நடத்தை தடமாறி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, சரியான நபர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல். அப்போது தவறான வழிகளுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயம்தான். இப்போ குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்ததுன்னா 4ஆம் இடத்தை பார்ப்பார், 6ஆம் இடத்தை பார்ப்பார், 8ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் அடிக்கடி குட்டி போடுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கடன் வாங்கியாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அலைச்சல் இருந்தாலும் பரவாயில்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இந்த காலகட்டம் வர்றதற்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வாகன யோகம், வண்டி வாகனம் வீடு சம்மந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் நீங்கி புதுசாக வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை மராமத்து பணிகள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருது. பொருளாதாரம் மற்றும் கல்வி நிலை சற்று முன்னேறுவதை பார்க்க முடியும். பொருளாதாரம் கூட செலவுகளுக்கு போயிடும்னு வைங்களேன், ஆனால் கல்வி நிலை சற்று முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு, உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆனால் நல்ல பேர் மட்டும் கிடைக்காது, திறமை வெளிக்காட்டுங்க. நல்ல பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருட இறுதியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் நீங்கி அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே போல் 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதோ இல்லை கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. கடன் கௌரவமான கடனாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஒரு துணிச்சல், எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு துணிச்சல், ஒரு துணிவு உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும் குருவினுடைய பார்வையினால். தாயாருக்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நிறைய சாப்பாடு சாப்பிடாதீங்க, சிற்றின்பங்களில் அதிக விஷயங்களில் நேரங்களை செலவிடாதீங்க, வயிறு தொந்தரவு அதனால் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால பெரிய வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடி ஆகிறதுக்குண்டான வேலை நடக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கிறதுக்குண்டான தைரியமும் தெம்பும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைப்பதாக காட்டுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்ததா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இதனால் என்ன சார் நடக்கும்னா, கண்டிப்பாக மனசுக்குள்ள தெய்வ பக்தி அப்படிங்கிறது அதிகமாகும். அப்பழுக்கற்ற தெய்வ பக்தி. ஆனால் ஆசை பாசங்கள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே எதன் மீதும் பற்றுதல் வைக்கிறது, இப்படி வேணும் அப்படி நடக்கணும், அதெல்லாமே கொஞ்சம் கம்மியாயிடும். ஆசை பாசங்கள் குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது. சொந்த இனத்தவர்களை, தன்னுடைய குலத்தாரை விட்டு வெளியேறி செல்வதற்குண்டான வாய்ப்புகள். ஏன்னா அவங்களுடைய இன கொள்கையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுனால அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது சொன்னோம். சகோதர வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் முன்ன பின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். மேலதிகாரிகள் மூலமாக பணிச்சுமை அதிகரிக்கும்.
அதே போல் உங்களுக்கு உண்டான இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ஹையர் பொசிஷனுக்கு உண்டான முயற்சிகளோ கொஞ்சம் தாமதமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் சொல்கிறது. மனசு அப்படிங்கிறது ஒரு நிலையில் இருக்காதுங்க. அங்கே இங்கேன்னு அனப்பாஞ்சிட்டு இருக்கும். அப்படி பண்ணலாம், இதை பண்ணலாம், இதை பண்ணலாம், எப்படி டெவலப் ஆகலாம் இப்படிங்கிற அந்த நினப்புலேயே இருக்கும். ஸோ அது சின்ன சின்ன விஷயங்கள் அப்நார்மலாக யோசிக்கிறதுனால, இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், அப்படி நடந்தால் நடக்கணும், அப்நார்மலாக யோசிச்சு அது நடக்காமல் போகிறதுனால மனசுக்குள்ளே கொஞ்சம் துக்கம் கவலைகள்லாம் வந்துட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது. நிறைய தான தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த காலகட்டம் சனி பகவான் உங்களுக்கு தருவார். அடுத்த ராகு 10ஆம் பாவத்தில் இருக்குது. ராகு 10ல் இருந்தால் என்ன சார் தொழிலில் அலைச்சலா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக தொழில் அப்படிங்கிறத டெவலப் பண்ணிடுவீங்க, தொழிலை பெருசு பண்ணிடுவீங்க. ஆனால் தொழிலில் நல்ல பேர் அப்படிங்கிறது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் குறுக்கு வழியில் போகிறதுனால உங்களுடைய நேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் சரியாக பார்த்துக்குங்க. எல்லா விதத்துலேயும் உங்களுடைய காரியங்களை சகல விதமான சுகங்களோடு சகல விதமான காரியங்களையும் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளையும் அந்த ராகு பகவான் ஏற்படுத்தி செய்வார். சில நேரங்களில் தவறுகளை அதிகமாக செய்ய வைப்பார். தவறுகளை செஞ்சு ஜெயிக்க வைக்கிறதுக்குண்டான வழியை செய்வார். அதே போல் இயலிசை நாடகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஆர்வம் உண்டாகும். ஸோ அதன் மூலமாக வருமானம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பெண்கள் மூலமாக தொந்தரவு அப்படிங்கிறது இந்த வருடம் நீங்கள் உணரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். பெண்கள் மூலமாக என்னடா இது இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், இப்படி ஏதோ ஒரு வகையில் பெண் உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் டார்ச்சராக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது. அதுவும் முக்கியமாக விதவை பெண்களாகட்டும் அல்லது விவாகரத்து பெற்ற பெண்கள் மூலமாக ஒரு நட்பு உறவு ஏற்பட்டு அதன் மூலமாக டார்ச்சர் அப்படிங்கிறதும் வரும். நட்பு பகை மாறி மாறி ஒரு 2 நாள் சண்டை கட்டுவாங்க, மறுபடியும் சேர்ந்துக்குவாங்க, மறுபடியும் 2 நாள் சண்டை கட்டுவாங்க, சேர்ந்துக்குவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு. பதவி உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஆனால் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணால், அந்த பதவி உயர்வு கிடைச்சாலும் அதுக்குண்டான அந்த அதிகாரம் அப்படிங்கிறது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது. இப்போ 10ல் ராகு இருந்ததுன்னா கண்டிப்பாக 4ஆம் பாவத்தில் கேது இருக்கும். அப்போது படித்த படிப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதற்கு மேலே நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படும். நல்ல திறமையை வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது. வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் இருந்த சம்பந்தமான விஷயங்களை கடன் வாங்கியாவது அதை வாங்கிக்கணும். நம்மளோட சொந்தமாக ஒன்று வச்சுக்கணும். ஒரு வீடு வேணும், ஒரு வாகனம் வேணும், கடன் வாங்கியாவது அதை வாங்கிக்கணும் அப்படின்னு கடனின் பேரில் அதை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதே போல் சில நேரங்களில் வாழ்வில் என்னத்தை போய் என்ன வாழ்ந்து, வண்டி இருக்குது, கார் இருக்குது, வீடு இருக்குது, சொத்து சுகம் எல்லாம் இருக்குது, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, பெட்டில் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, நல்ல ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்க்கை சுகங்களை நினைத்து சலித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் இந்த வருடம் உண்டு உங்களுக்கு அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ கேது பல விஷயங்களை நன்மைகள் செய்தாலும் சில நேரங்களில் இந்த சலிப்பை கொடுத்துருது, வாழ்க்கையின் மீதான சலிப்பை கொடுத்துருது அப்படிங்கிறத உண்மை. அந்த விஷயம் இந்த வருடம் நீங்கள் உணர்வீர்கள். இப்போ நிறையா பாசிட்டிவ் இருக்குது இந்த வருஷம், நிறையா நெகட்டிவும் இருக்குது. அப்போது பாசிட்டிவாகவும் இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் நெகட்டிவை சுத்தமாக இல்லாமல் பண்ணுறதுக்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கும் இல்லையா. அந்த வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயங்களுக்கு சென்று பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது. எப்போ பண்ணணும் அப்படின்னா, பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த வருடம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையும். மேலும் மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்கள். நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.